வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசவிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024. அந்த வரிசையில் மகர ராசி, மகத்துவம் பெற்ற மகர ராசி. எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் அதிக ஃபாலோவர்ஸ் மகர ராசியிலேருந்து வராங்க. சிம்மம், மகரம், கடகம் போன்ற ராசிகள்லேருந்து வராங்க. இதில் மகர ராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. அது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட உங்கள் குணாதிசயத்தில் இருக்கக்கூடிய வைராக்கியம். ஒரு விஷயத்தை எடுத்து அதில் முடிக்கணும்னு நீங்கள் தீர்க்கமாக இருக்கிறது, ஃபேமாக இருக்கிறது, இதுதான் மெயின் ரீசன். எதுக்கும் பலதரப்பட்ட கஷ்டங்களையும் பார்த்து துவண்டு போகாமல் மறுபடி ஜெயிக்கக்கூடிய ஒரு மகத்தான ராசியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. உங்கள் ராசிநாதன் உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ஜூன் 12லேருந்து நவம்பர் 4 வரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார். இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவானானவர் மகர ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த 4 மாத காலங்கள், ஜூன்லேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4.5 மாதங்கள் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போறாருங்கிறத பற்றி பார்க்கணும். 7.5 சனியின் பிடியில் இன்னும் மாட்டி தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான். ராசிக்கே ராசியாதிபதி கெடுதல் செய்வாரா? சத்தியமாக செய்வார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்லது கெட்டது மாறி செய்வார் அவர் நிலைக்கேற்ப. அது சனி பகவான். கோச்சார ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் அஷ்டம சனியாகவோ 7.5 சனியாகவோ வரும்போது பெரும் அவஸ்தையை கொடுப்பார். பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பார் சனி பகவான். இதுதான் உண்மை. எந்த நிலையில் கெடுபலனை செய்வார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் எல்லாருக்கும் கெடுதலை செய்கிறதா, எல்லாருக்கும் நல்லதை செய்யறதில்லை. சில நிலைகளில் நல்லதை, சில நிலைகளில் கெடுதலை செய்கிறார். இப்போ மகர ராசி கர்மத்திற்கு ஸ்தானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 கர்மம் இருக்கு. சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம். இந்த 3 கர்மங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியது சனி பகவான். இந்த சஞ்சித கர்மம் என்பது பூர்வ புண்ணிய கர்மம். பிராப்த கர்மம் என்பது நீங்கள் பிறக்கும் வகையில் உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய கர்மம். அப்பா செஞ்ச புண்ணியம் யாருக்கு போகும்? பையனுக்கு தான் போகும், பொண்ணுக்கு தான் போகும். அப்பா பாவம் செய்தால் அதுவும் அந்த பசங்களுக்கு தான் போகும், பக்கத்து வீட்டுக்காரருக்கா போகும். அது பிராப்த கர்மம். ஆகாமிய கர்மம் என்பது நீங்கள் யானை தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கோம் இல்லையா, நாம் புத்திசாலின்னு நினச்சி நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு அதர்மம் அப்படிங்கிறது தெரியறதில்லை. அதனால தான் மிகப்பெரிய அறிஞர்கள் இக்னரண்டாக இருப்பாங்க, இன்னசென்ட்டாக இருப்பாங்க, சிரிச்சபடியே இருப்பாங்க. இன்னசென்ஸுடைய பீக்கு அப்படின்னா அது விஸ்டமுடைய பீக்காகவும் இருக்கும். இதுதான் உண்மை. இது சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு புரியும். அறியாமையினுடைய உச்சம் என்பது அறிவினுடைய உச்சமாகவும் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் விஷயங்கள் தெரிய தெரிய அதர்மத்துக்குள்ளாக போகிறான். அப்படிப்பட்ட கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக நீங்கள் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு இந்த 7.5 சனியினால் பாதிப்பு வரக்கூடியது என்ன அப்படிங்கிறது ஒரு 2-3 பாயிண்ட் பார்த்துட்டு, சனி வக்ர பயிற்சியினால் உங்களுக்கு என்ன நல்லது, எது நடக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். மகர ராசிக்கு சொல்லி ஒன்றும் புதுசு இல்லை. ஏமாறுறதையே ஒரு பொழப்பா வச்சிருக்கக்கூடிய ராசி மகர ராசி.
நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான், ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்களுக்கு தண்டனை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன அப்படின்னா சுலபமான தண்டனை தான். நீங்கள் அடுத்தவங்களை நம்புறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்மூடித்தனமான நம்பிக்கை என்பது வாழ்க்கையவே அழிச்சிடும். நான் வெளிப்படையாக பேசுகிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். விரும்பியவர்கள் மட்டும் என் சேனலை பார்த்தா போதும், விரும்பாதவர்கள் தயவு கூர்ந்து பார்க்கவே வேணாம். அதே மாதிரி ஹேட்டர்ஸ்க்கு நம்ம சொல்லக்கூடியது தான், ஹெல்த்தியான கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓகே தான். அன்ஹெல்தி கமெண்ட்ஸை நாங்கள் பார்க்குறதே கூட கிடையாது. வெகு விரைவில் கமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கமெண்ட்ஸுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு நாள் நேயர்களுடைய கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய எபிசோட்ஸ் என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும். உங்களுக்கு பிடிச்ச கேள்வியை நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்ஸில். கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கான விடைகளை தருவதற்காக ஒரு 20 கேள்விகள் செலக்ட் செய்யப்படும். அந்த 20 கேள்விகளுக்கு உண்டான விடைகள் அந்த வாரத்தில் ஒளிபரப்பான விடைகளில் 20 கேள்விகளை தேர்ந்தெடுத்து அந்த 20 கேள்விகளுக்கு துல்லியமான விடைகள் தரப்படும். உங்கள் சொந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். அது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒளிபரப்பாகும். அதோடைய ஆன்சர்ஸ் அந்த அளவில் சனி பகவான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் கூட அஷ்டம சனியாகவும் ஏழரை சனியாகவும் வரும்பொழுது ரொம்ப துயரங்களை தரார். இப்போ மகர ராசிக்கு என்ன பிரச்சனைனா, வேலை கெட்டு போச்சு, தொழில் போச்சு, வீட்டில் மரியாதை போச்சு, பொண்டாட்டி புள்ள போயாச்சு. திடீர்னு ஒரு மனுஷனை ஒரு 17 வயசில் ஆரம்பித்தவனை அவன் ஒரு 22 வயசு 23 வயசில் வேலைகளை பிடிச்சி எங்கேயோ கீழே விழுந்து ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அது கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி ஒரு 2 குழந்தையை பெற்று அதுக்கப்புறம் முய்யோன்னு வீடு வீடாக திரிஞ்சு வீடு பங்களாலாம் வாங்கி நல்ல செட்டில் ஆகி அப்பாடா லைஃப்பில் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 43 44 வயசு ஆகும்போது, இல்லை ஒரு 45 வயசு ஆகும்போது, 50 வயசு ஆகும்போது சட்டுன்னு தொழில் போச்சு, வேலை போச்சு, பொண்டாட்டியும் போயாச்சு, பிள்ளையும் போயாச்சுன்னு அந்த ஆண் இல்லை ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், 40 முதல் 50க்குள்ளே டக்குன்னு போய் அவனை வெறுமையில் தனிமையில் விட்டா அவனுக்கு எப்படி திக்குமுக்காடும்னா ஒன்றுமே புரியாது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் குடும்ப வாழ்க்கை, உறவுகளோடு இருப்பது, தோல்வியோ வெற்றியோ, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறதெல்லாம் போய் இப்போ தொழிலும் இல்லை, ஏஜும் போச்சு, உறவும் இல்லை அப்படின்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியாது. அதுதான் சத்தியமாக அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் நடந்திருக்கு. இது இப்போ சனி வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது? சனி வக்ர பயிற்சியில் இயல்புல சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாகவோ ஏழரை சனியாகவோ, கடகராசிக்கு அஷ்டம சனியாகவோ மகர ராசிக்கு ஏழரை சனியாகவோ பாதிப்பு தரணும் மகர ராசிக்கு. ஆனாலும் கூட வக்ரத்தன்மை பெறக்கூடிய சனி பகவான் அவர் ரெட்ரோகிரேட் ஆகிறதுனால அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டர் கம்ப்ளீட்டாக மாறுது. இது அவர்கள் படத்தில் ரஜினிகாந்தோடைய கேரக்டர் வில்லன்லேருந்து நல்லவராக நடிப்பார், அந்த மாதிரி கிடையாது. ஒரிஜினல் அக்மார்க் நல்லவனாக சனி பகவான் ஜூன் 12 முதல் நவம்பர் 4 வரை மாறுவார். இந்த காலகட்டங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான காலம். எந்தெந்த பிரச்சனைனால நீங்கள் 7.5 வருஷம் பாதிக்கப்பட்டீங்களோ அந்தந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடிய காலம். நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து முன்னாடி கொஞ்சம் எண்ணத்தோடு வச்சிங்கன்னா அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா, வேலை கிடைக்காதவர்களுக்கு, இதுவரை வேலை பறிபோனவர்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பீரியடில் உடனே கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் 5, 6 தேதி முதல் ஆகஸ்ட் 27 தேதி வரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களுக்குள்ள மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி
ஒரு ஃபேமிலியை பிரிஞ்சவங்களுக்கு இந்த நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கினா கண்டிப்பாக நல்ல முறையில் அந்த பேச்சுவார்த்தை இதுவாகி சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மறுபடி குழந்தைய ஒரு மனைவியை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பதற்கு காசு இல்லை நினச்ச படிப்பை படிக்க முடியல, நினச்ச காலேஜில் படிக்க முடியலன்னு நினச்சி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் இந்த ஜூன் 12லேருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரை ஒரு பொற்காலம். கண்டிப்பாக மாறும், எல்லாமே மாறும், இது சத்தியம். அதே மாதிரி வயதான முதியவர்கள் மகர ராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குமுறல் இந்த வயசானதுக்கப்புறம் உங்கள் வீடு எங்கள் வீடு இல்லை, எல்லார் வீட்லேயுமே நியாயமும் தர்மமும் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த வெறுமையில் இருக்கும்போது எல்லாம் விட்டு போய் ஒரு வயசு வரும், ஒரு 65 வயசு அப்படி வரும்போது எதுவுமே வேணாம்னு தோணும்போது எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதலில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் தேவையில்லாத வியாதிகள்லாம் குணமாகி, அதே மாதிரி குடும்பத்தில் உறவுகள் உங்களை மதிக்கிறதும் உங்களை வார்த்தையை கேட்கறதுமான நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இந்த கெரியர் தொழிலுடைய பீக்கில் மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய 30லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூன் 12லேருந்து நவம்பர் 4 புதிய முயற்சிகள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸு, நியூ ஜாபு, நியூ இது எல்லாமே வந்து ஒரு கல்யாணமாகி முடிஞ்சு போச்சு, 2ஆம் திருமணத்திற்கு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும்னா இதுதான் கரெக்ட் டைம். இந்த வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய 20ஸ்லேருந்து 30ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் இது ஒரு சரியான டைம். எல்லாத்தோட முக்கியம், திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் 12லேருந்து நவம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே என்கேஜ்மெண்ட்டு, திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதற்கு மேலே என்ன வேணும்? ஜாபு, கெரியரு, மேரேஜு, ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்துலேயும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் போது இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சை மாநிலத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர், அவரை போய் நேரில் பார்த்து வழிபட்டு பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். தினமும் காலை எழுந்தவுடன் குளித்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி ஓம் நம சிவாய நமக 108 முறை ஜபம் செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஆக என் உயிரினும் மேலான அன்பு மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கும். இதுக்கு மேலே உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்ற சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர காத்து கொண்டிருக்கோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.